Dear students, in this video we have to see the topic fundamental operations on quantities with different units. Okay, different units irukka quantity fundamental operations, addition, subtraction, multiplication and division idellame da fundamental operations. Adha use panni நம்ம எப்படி solve பண்றது? Fundamental operations na add, subtraction, multiplication and division. இந்த 4 operations use பண்ணி எப்படி different units எல்லாம் நம்ம solve பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். First one பாருங்க, example 8. Example 8ல Sarita bought 6 meter and 40 centimeter of cloth for herself and 3 meter 80 centimeter of cloth her sister. ஓகேவா, அவங்களுக்காக 6 meter 40 centimeter cloth buy பண்றாங்க and 3 meter 80 centimeter உங்களோட சிஸ்டருக்காக buy பண்றாங்க. எவ்வளோ total length of the cloth கேக்குறாங்க. டோட்டல்னாவே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்படி இருக்க வேர்ட் ப்ராப்ளம்னா கண்டிப்பா வேர்ட்ஸ் ரைட் பண்ணிக்கணும். length of cloth bought for சரிதா. சரிதா எவ்வளோ bought பண்ணாங்க? length of cloth bought for சரிதா சிஸ்டர். ஸோ மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்ற மெஷர் நம்ம மேலே ரைட் பண்ணிவிட்டு சரிதா எவ்வளோ அவங்களுக்காக வாங்கினாங்க? 6 மீட்டர். மீட்டருக்கு நேராக 6, சென்டிமீட்டருக்கு நேராக 40. சிஸ்டருக்காக எவ்வளோ பாட் பண்ணாங்க? 3 மீட்டர். மீட்டருக்கு நேராக 3, சென்டிமீட்டருக்கு நேராக 80. ஸோ இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் கேட்குறாங்க. ஸோ ஜீரோவையும் ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம். ஓகே, 0 ஆட் பண்ணால் 0, 4யும் 8யும் ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். 2 இங்கே, ரிமைனிங் மேலே 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 + 6 7, 7 + 3 10 மீட்டர். ஸோ 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் டோட்டலாக பாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 பாருங்கள். Pradeep travels 4 km and 350 meter to reach the market. Okay, while Kandan travels 6 km and 20 meter to reach the same market from their house. அவங்க ஹவுஸ்லேருந்து how much distance does Kandan travel more than Pradeep? ஓகேவா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க கந்தன் வந்துட்டு பிரதீப்பை விட அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது சம் வந்துட்டு சப்ராக்ஷன் சம்மு. ஸோ இதே மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்னா என்ன ரைட் பண்ணிக்கிறோம்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை கந்தன். கந்தன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான்? 6. ஏன்னா இதில் வந்து பிக் நம்பர் தான் ஃபஸ்ட் ரைட் பண்ணணும். ஸோ 6 கிலோமீட்டர், 6 20 மீட்டர். நெக்ஸ்ட்டு பிரதீப் ட்ராவல் பண்ணது 4 கிலோமீட்டர் 350 மீட்டர். ஓகேவா, பிக் நம்பர்லேருந்து தான் நம்ம ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பிக் நம்பரை ஃபஸ்ட் ரைட் பண்ணி ஸ்மால் நம்பர் ரைட் பண்ணணும். ஜஸ்ட் இது வேர்ட் ப்ராப்ளம்னா வேர்டிங் கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ லாங் கொஷின் என்ன கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் தே ஆர் ட்ராவல். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ 200லேருந்து 350 சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ மீட்டர்லேருந்து 200லேருந்து 350 மீட்டரை சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் கிலோமீட்டர்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு 1 மீட்டருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 6 மீட்டர் கிலோமீட்டர் இருக்குது. கிலோமீட்டர்கிட்ட பாரோ பண்ணும்போது மீட்டருக்கு வரும்போது 1000. ஒரு கிலோமீட்டரை பாரோ பண்ணும்போது ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் அப்படின்றது தெரியும். ஸோ 1000 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 200 இருக்குது. ஸோ 1200 ரைட் பண்ணியிருக்காங்க. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போது இங்கே 6 கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம பாரோ கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இங்கே எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா, 6 அடிச்சுட்டு 5 போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 1200லேருந்து 350 சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 0லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 0, 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ டேக்கிங் பாரோ, இங்கே 2லேருந்து 1 பாரோ பண்ணோம்னா இங்கே 10 கிடைக்கும், இங்கே 1 கிடைக்கும். ஸோ 10ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 1ல் 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ டேக்கிங் பாரோ 11 கிடைக்கும். 11ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 4. 11ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 4ஆ? நோ, 11ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 8. ஓகே, 815 கிடைக்கும். இங்கே வந்துட்டு 5 கிலோமீட்டர் இருக்குது, இங்கே 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 5ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 1 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்? கந்தன் ட்ராவல்டு 1 கிலோமீட்டர் 80 and 850 meter more than Pradeep. ஓகேவா,
நெக்ஸ்ட் ஒன் 10th கொஷின் பாருங்கள். A child need 100 gram of vegetable per day. ஒரு டேக்கு 100 gram vegetable தேவைப்படுது. How many kg of vegetable will be need for a school strength 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு 100 gram of vegetable வந்து தேவைப்படுது ஒரு டேக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து 90. எவ்வளோ கேஜி தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்கூல் வந்துட்டு 90 அப்படின்றது தெரியும். வெயிட் ஆஃப் வெஜிடபிள் பர் டே வேர்ட் ப்ராப்ளம்ங்கிறதால கண்டிப்பாக வேர்டிங்ஸ் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு 100 கிராம் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ 90 சில்ட்ரனுக்கு ஒரு டேக்கு எவ்வளோ தேவை? அப்போது 90 மல்டிபிள் 100 கிராம். ஸோ 9000 கிராம் கிடைக்கும். 9000 கிராம்னா 1000 கிராம் which is equal to 1 kg அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 9 kg. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்கள். A bag contain 81 kilogram of sugar. ஒரு பேக்கில் 81 kilogram of sugar இருக்குது. If the shopkeeper fill up these into small packets. ஒரு ஸ்மால் பேக்கெட்டில் ஃபில் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மால் பேக்கெட்னா 850 கிராம். 850 கிராம் வந்துட்டு ஈச் ஒரு பேக்கெட்லேயும் 850 கிராம் 750 கிராம் வந்துட்டு ஒரு பேக்கெட்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 81 kg இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க ஸ்மால் பாக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஸ்மால் பாக்கெட்லேயும் 750 கிராம். ஸோ ஹவு மெனி பேக்கெட்ஸ் கேன் பி மேடு ஃப்ரம் 81 kg ஆஃப் சுகர்? ஸோ எவ்வளோ பேக்கெட் வந்துட்டு இந்த 81 kg சுகரில் எவ்வளோ ஸ்மால் பேக்கெட் நம்மளால் மேக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஷின் பாருங்கள். சொல்யூஷன்: குவான்டிட்டி ஆஃப் சுகர் இன் த பேக். ஒரு பேக்கில் எவ்வளோ சுகர் இருக்குது? 81 kg இருக்குது. குவான்டிட்டி ஆஃப் சுகர் ஃபில்டு இன் ஈச் பேக்கெட் வந்துட்டு 750 கிராம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ கிராமில் இருக்குது, இது கேஜியில் இருக்குது. ஸோ எதையாவது கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 81 இன்ட்டு 1000. ஓகேவா? இங்கே கிலோகிராமில் இருக்குது, நம்ம கிராமுக்கு ரெண்டையும் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் டிவைட் பண்ணி போட முடியும். ஓகேவா? ஸோ 81 இன்ட்டு 1000 இப்படி கிடைக்கும். இங்கே பாருங்கள், 81,000 750 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள் 108 கிடைக்கும். ஸோ 108 வந்துட்டு பேக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த திங்க் அபவுட் வந்துட்டு ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களோட ஒர்க்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? இந்த 4 சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸாம்பிள், இதுலேருந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.